Hi Chalakutis, welcome back to Star Arts Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஸ்பான்ச் வச்சு தான் ஒரு கியூட்டான கிராஃப்ட் ஐடியா வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த ஸ்பான்ச் வச்சு ஒரு க்யூட்டான டெடிபியர் தான் வந்து பண்ண போகிறோம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பான்ச்சில் டெடிபியர் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் வந்து அதை நான் பண்ணி வந்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பான்ச் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலரில் தான் வந்து டெடி பேர் பண்ண போகிறேன். நடுவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கிறேன். மொத்தமாக இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து 5 லப்பர் பேண்ட் இருந்தால் போதும். எல்லாமே ஒரே கலரில் இருந்தாலும் ஓகே. என்கிட்ட வந்து க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. நான் அதனால் அந்த க்ரீன் கலரை எடுத்துக்கிட்டேன். இப்போ நடு சென்டரில் ஒரு லப்பர் பேண்ட் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம 2 சைடும் 2 லப்பர் பேண்ட் வந்து போட போகிறோம். இது வந்து டெடிபியரோட அந்த காது இருக்கும் இல்லையா, அதுக்காக மேலே வந்து நம்ம 2 லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா டெடிபியரோட ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதோட கால் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிள். மேலே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 2 லப்பர் பேண்டு கீழே வந்து போட்டு விட போகிறோம். இப்போ கீழே வந்து எதுவுமே போடாமல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம 2 லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா கால் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்பான்ச் எடுத்து நீங்கள் வந்து 2 லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 2 லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாம். நம்ம வந்து கீழே போடுறோம் இல்லையா, அந்த லப்பர் பேண்ட் வந்து 2 பக்கமே வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அழகாக இருக்கும். லப்பர் பேண்டுமே வந்து நீங்கள் 2ஆகவும் போட்டுக்கலாம், இல்லை 3ஆகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கீழேயுமே வந்து லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டேன். நம்மளுடைய டெடிபியர் வந்து இப்போ சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து கண், மூக்கு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். A4 ஷீட்டும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து சார்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சார்ட்டுமே வந்து எடுத்துக்கலாம். சார்ட் எடுத்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் இங்கெலாம் வந்து அதில் படும்போது ஊறாமல் இருக்கும். இது வந்து A4 ஷீட்டுன்றதுனால நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி தெரிய வேணாம் அப்படின்னா சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த A4 ஷீட்டில் நான் 2 கண் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு உள்ளே ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன் பிளாக் கலரில். நடுவில் மட்டும் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மூக்குமே வந்து வரைஞ்சி விட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நான் போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஊறிடுச்சு அப்படின்னா பிஞ்சிரும். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சார்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் வந்து பண்ணிக்கலாம். இல்லை மெலிசான அட்டை இருந்தால் அது கூட பண்ணிக்கலாம். இல்லைனா ரெடிமேட்டாக வந்து கண் விற்கும் இல்லையா, அது இருந்துச்சுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கண், மூக்கு, அதெல்லாம் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக வச்சதுனால திரும்ப வந்து ஃபெவிகால் வந்து வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவி ஸ்டிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வரைஞ்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பரில் ஒட்ட வேணாம் அப்படின்னா மார்க்கர் வச்சு நீங்கள் ஒயிட்னர் வச்சு கூட நீங்கள் கண் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி ஒட்டும் போது இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம டெடிபேர் எப்போவுமே வயிற்றுக்கிட்ட வந்து ஒரு ஹார்ட் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹார்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு குட்டி பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹார்ட் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி வந்து ஹார்ட் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் ஹார்ட் வந்து வரைகிறீங்க சின்னதாக பெருசாக இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா 2 பக்கமும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஹார்ட் எப்போவுமே இந்த மாதிரி மடித்து வந்து வரையணும். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து லவ்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே நானும் வந்து எழுதி விட்டுட்டேன். டெடிபியருக்கு வந்து ஹைலைட்டே இந்த ஹார்ட் தான். எல்லா டெடிபியருமே வந்து வயிற்றுக்கிட்ட வந்து ஒரு ஹார்ட் வந்து வச்சுருக்கோம். நானுமே வந்து ரெட் கலர் பேப்பரில் ஒரு ஹார்ட் ரெடி பண்ணிட்டு அதையுமே வந்து அழகாக ஒட்டி விட்டாச்சு. ஃபைனலாக வந்து இன்னுமே நம்ம டெடிபியரை வந்து க்யூட்டாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு ப்ளஷ் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ரெட் கலரில் வந்து ஸ்கெட்ச் எடுத்து நம்மளுடைய கன்னத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா ப்ளஷ்ஷுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டெடிபியர் பார்க்க வந்து இன்னும் சூப்பர் க்யூட்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து பிங்க் கலர்லேயும் பண்ணலாம். நான் ஹார்ட் வந்து ரெட் கலரில் பண்ணியிருக்கிறதுனால நான் கன்னத்துலேயும் வந்து ரெட் கலரே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பிங்க் கலர் பண்ணுறீங்கன்னா பிங்க் கலர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டெடிபியர் வந்து சூப்பர் க்யூட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.